ஐகேர் கவுன்சிலிங்கினுடைய மிக முக்கியமான கட்டமான சாய்ஸ் ஃபில்லிங் செய்ய உங்களுக்கு இன்னும் சில மணி நேரங்கள் மட்டுமே இருக்கின்றது. இந்த சில நிமிடங்களில் நீங்கள் எடுக்கும் ஒரு முடிவு அடுத்த 4 ஆண்டுகள் நீங்கள் எந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கப் போகின்றீர்கள் என்பதையும் உங்கள் எதிர்கால வேலை வாய்ப்பு, உயர்கல்வி மற்றும் வாழ்க்கை பயணத்தையும் தீர்மானிக்கப் போகின்றது. பல மாணவர்கள் நல்ல ரேங்க் இருந்தும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் செய்த சிறிய தவறால் தங்களுக்கு பிடித்த கோர்சஸ்களையும் முன்னணி யூனிவர்சிட்டிஸ்களையும் இழந்து விடுகின்றார்கள். அந்த தவறை நீங்கள் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வீடியோவில் எவ்வாறு சாய்ஸ் ஃபில்லிங்கை மேற்கொள்வது, எந்த வரிசையில் கோர்சஸ்களை வைக்க வேண்டும், எந்த வரிசையில் யூனிவர்சிட்டிஸ்களை வைக்க வேண்டும், மேலும் 2 வகையான மாணவர்களுக்கான ரெடிமேட் சாய்ஸ் லிஸ்டையும் அதனோடு சாய்ஸ் ஃபில்லிங் செய்வதிலிருந்து கல்லூரியில் சென்று சேர்கின்ற வரை என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றது என்பதை பற்றிய அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரலும் பாருங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கில் பல மாணவர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால், முதலில் அருகில் இருக்கக்கூடிய காலேஜஸை மட்டுமே தேர்வு செய்வது அல்லது டாப் யூனிவர்சிட்டிஸ்களை முழுவதும் தவிர்த்து விடுவது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சாய்ஸ் ஃபில்லிங் என்பது சீட் கிடைப்பதற்கான போட்டி இல்லை, உங்களுக்கு சிறந்த வாய்ப்பை உருவாக்கும் பிரியாரிட்டி லிஸ்ட் மட்டுமே. எனவே சரியான முறையிலே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு மற்றும் அருகில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் கல்லூரிகளிலே மட்டுமே நான் படிக்க விரும்புகின்றேன் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்லூரியை விட கோர்ஸ் தான் மிக மிக முக்கியமானது. எனவே அத்தகைய மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை மேற்கொள்கின்ற பொழுது முதலில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், அடுத்து ஹார்டிகல்ச்சர், பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட், இறுதியாக பிடெக் டெய்ரி டெக்னாலஜி போன்ற கோர்சஸ்களை சாய்ஸ் லிஸ்ட்ல இடம்பெற செய்யலாம். இந்த வரிசையை ஏன் அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரிசையில் மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை மேற்கொள்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் அவர்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழல் இருக்க போகின்றது. அதனோடு அரசு வேலை பெறுவதற்கான தேர்வுகளுக்கு இந்த கோர்சஸ்களே மிகவும் ஏற்றதாக இருக்கின்றது. அதனோடு எம்எஸ்சி வாய்ப்புகள் அதிகமாகவும் ஐகேர், ஜேஆர்எஃப், அக்ரிகல்ச்சர் ஆபீசர், பேங்க், எஃப்சிஐ, நபார்ட், டிஎன்பிஎஸ்சி, ரிசர்ச் மற்றும் ஹையர் ஸ்டடீஸுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இப்ப காலேஜ் பிரியாரிட்டி எதனுடைய அடிப்படையில் இத்தகைய மாணவர்கள் அமைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் கல்லூரிகளுக்கும், அதனை அடுத்து கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் கல்லூரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனுடைய அடிப்படையில் அவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை மேற்கொள்ளலாம். இரண்டாவது ஆப்ஷன் அப்படிங்கிறது டாப் யூனிவர்சிட்டிஸில் படிப்பது மட்டுமே என்னுடைய இலக்கு என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு யூனிவர்சிட்டி பிராண்டுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதனை அடுத்து கோர்ஸுக்கு முக்கியத்துவம் தரலாம். எனவே இத்தகைய மாணவர்கள் எவ்வாறு சாய்ஸ் ஃபில்லிங்கை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் ஐகேர் டாப் ரேங்க்டு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ்களையும், அதனை அடுத்து நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் யூனிவர்சிட்டிஸ்கள், சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ், டாப் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ், அதனை அடுத்து மற்ற பல்கலைக்கழகங்களை தங்களுடைய சாய்ஸ் லிஸ்டில் இடம்பெற செய்யலாம். கோர்ஸ் ஆர்டரை பொறுத்தவரையிலும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஎஃப்எஸ்சி, அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட், டெய்ரி டெக்னாலஜி என்ற இந்த வரிசையிலே கோர்சஸ்களை இடம்பெற செய்யலாம். ஏன் மாணவர்கள் இந்த வரிசையிலே சாய்ஸ் ஃபில்லிங்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரிசையிலே சாய்ஸ் ஃபில்லிங்கை மேற்கொள்கின்ற பொழுது அவர்களுக்கு ஹையர் பிளேஸ்மெண்ட், ரிசர்ச் எக்ஸ்போசர், ஃபாரின் ஸ்காலர்ஷிப், எம்எஸ்சி அட்மிஷன் அட்வான்டேஜஸ், பெட்டர் அலுமினி நெட்வொர்க், காம்படிட்டிவ் எக்ஸாம் பிரிப்பரேஷன், அதனோடு நேஷனல் லெவல் ரெகக்னிஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே மாணவர்களை நீங்கள் ரேங்கை பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங்கை மேற்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு பிடித்த யூனிவர்சிட்டிஸை முதலில் வையுங்கள். சிஸ்டம் தானாக உங்கள் ரேங்க் அடிப்படையில் சிறந்த சீட்டை உங்களுக்கு வழங்கும். டாப் யூனிவர்சிட்டிஸை பயந்து ஸ்கிப் செய்து விடாதீர்கள். சாய்ஸ் ஃபில்லிங்கை மேற்கொள்கின்ற பொழுது மாணவர்கள் அதிக யூனிவர்சிட்டிஸ்களை தங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்ல இடம்பெற செய்ய வேண்டும். அதே போல அதிக கோர்சஸ்களையும் சேர்க்க வேண்டும். அதன் பிறகு இறுதியாக சாய்ஸ் லாக் செய்த பிறகு அதை ஒரு PDF ஆக டவுன்லோட் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து இடம் கிடைத்த பிறகு மாணவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் ஐகேர் போர்ட்டலிலே லாகின் செய்து உங்களுக்கு எந்த பல்கலைக்கழகம் மற்றும் எந்த படிப்பில் சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை சரிபார்க்க வேண்டும். அதன் பிறகு சீட் அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் செய்து பிரிண்ட் எடுத்து வைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அடுத்த அனைத்து நடவடிக்கைகளுமே இந்த ஆவணத்தை அடிப்படையாக வைத்து நடைபெற இருக்கின்றது. அடுத்து மிகவும் முக்கியமான கட்டம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள், டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஆதார் கார்டு, கியூட் ஸ்கோர் கார்டு உள்ளிட்ட அனைத்து தேவையான ஆவணங்களையும் போர்ட்டலில் அப்லோட் செய்ய வேண்டும். அப்லோட் செய்த பிறகு பல்கலைக்கழக அதிகாரிகள் ஒவ்வொரு ஆவணத்தையும் சரிபார்ப்பார்கள். சில நேரங்களிலே அப்லோட் செய்த ஆவணங்களில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது ஒரு ஆவணம் தெளிவாக இல்லை என்றால் போர்ட்டலிலே குறி அனுப்புவார்கள். அந்த குறியை தினமும் லாகின் செய்து பார்த்து கொண்டே இருங்கள். குறிப்பிட்ட காலத்திற்குள் தேவையான ஆவணங்களை மீண்டும் நீங்கள் அப்லோடு செய்ய வேண்டியதாக இருக்கும் அல்லது விளக்கம் அளித்து உடனடியாக பதிலளிக்க வேண்டியதாக இருக்கும்.
தாமதித்தால் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட் ரத்து செய்யப்படக்கூடிய ஒரு அபாயம் என்பது இருக்கின்றது. ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட பிறகு நீங்கள் சீட் அக்செப்டன்ஸ் ஃபீயை ஆன்லைனின் மூலம் கட்ட வேண்டும். கட்டணம் செலுத்தாவிட்டால் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட் தானாகவே ரத்து செய்யப்படும். அடுத்து உங்களுக்கு 2 விருப்பங்கள் என்பது வழங்கப்பட்டிருக்கும். ஒன்று ஃப்ரீஸ். எனக்கு இந்த கல்லூரியும் இந்த படிப்பும் போதும், ஃப்ரீஸ் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யலாம். இந்த சீட்டை தற்போது வைத்துக் கொள்கின்றேன், ஆனால் அடுத்த ரவுண்டில் இதைவிட உயர்ந்த முன்னுரிமை கொண்ட கல்லூரி அல்லது படிப்பு கிடைத்தால் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று விரும்பக்கூடிய மாணவர்களாக இருந்தால் அப்கிரேட் என்ற ஆப்ஷனை அவர்கள் தரலாம். எனவே உங்கள் விருப்பத்தையும் ரேங்கையும் கருத்தில் கொண்டு சரியான முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். ஃப்ரீ செய்த பிறகு அல்லது இறுதி ரவுண்ட் முடிந்த பிறகு ப்ரொஃபஷனல் அட்மிஷன் லெட்டர் போர்ட்டலில் கிடைக்கப்பெறும். அதை டவுன்லோட் செய்து பல பிரதிகள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கல்லூரியில் சேரும் பொழுது இந்த கடிதம் கட்டாயமாக கேட்கப்படும். இறுதியாக அட்மிஷன் லெட்டரில் குறிப்பிட்டுள்ள தேதிக்குள் சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு நேரில் சென்று ரிப்போர்ட் செய்ய வேண்டும். அப்பொழுது ஒரிஜினல் சர்டிபிகேட் அனைத்தையும் எடுத்துச் செல்ல வேண்டும். பல்கலைக்கழகம் ஆவணங்களை மீண்டும் சரிபார்த்து மீதமுள்ள அட்மிஷன் ஃபீயை செலுத்திய பிறகு மட்டுமே உங்களுடைய அட்மிஷன் என்பது உறுதி செய்யப்படும். கல்லூரிக்கு செல்லும் முன்பு மாணவர்கள் என்னென்ன சான்றிதழ்களை தவறாமல் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூட் ஸ்கோர் கார்டு, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், கான்டாக்ட் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட், அதனோடு ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோக்கள் தேவையான அளவு, அதனோடு மெடிக்கல் சர்டிபிகேட், தேவைப்பட்டால் மைக்ரேஷன் சான்றிதழ்கள், இவற்றை தயாரான நிலையில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். மாணவர்களே, ரேங்கை மட்டும் பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங்கை மேற்கொள்ளாதீர்கள். கோர்ஸ் எலிஜிபிலிட்டியும் சரிபாருங்கள். சாய்ஸ் லாக் செய்யாமல் வெளியேறாதீர்கள். ஃப்ரீ செய்வதற்கு முன் அப்கிரேட் வாய்ப்பையும் புரிந்து கொள்ளுங்கள். ஒரிஜினல் சர்டிபிகேட் அனைத்தையும் ஸ்கேன் செய்து கிளவுடில் பேக்கப்பாக வைத்திருங்கள். எனவே மாணவர்களே, சீட் அலாட்மெண்ட் வந்து விட்டது என்றால் அட்மிஷன் முடிந்து விட்டது என்று அர்த்தம் அல்ல. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், கொரியர் ரெஸ்பான்ஸ், ஃபீ பேமெண்ட், ஃப்ரீஸ் ஆர் அப்கிரேட், அட்மிஷன் லெட்டர் டவுன்லோட், காலேஜ் ரிப்போர்ட்டிங் என ஒவ்வொரு கட்டத்தையும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் சரியாக முடித்தால் மட்டுமே உங்கள் சீட் உறுதியாகும். ஒரே ஒரு காலக்கெடுவை தவறவிட்டாலும் உங்களுக்கு கிடைத்த அருமையான வாய்ப்பை நீங்கள் இழக்க நேரிடலாம். எனவே மேற்கண்ட கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு சரியான முறையிலே சாய்ஸ் ஃபில்லிங் செய்து இந்தியாவின் தலை சிறந்த அக்ரிகல்ச்சர் கல்லூரியிலே படித்து வாழ்க்கையிலே வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.